தமிழ்நாட்டில் புனித கரங்களில் ஒன்றாக விளங்குவது காஞ்சிபுரம். இந்த நகரத்தின் இதயமாக திகழும் தெய்வீக ஆலயம்தான் காமாட்சி அம்மன் கோவில். புராண கதைகளின்படி உலக நன்மைக்காக பார்வதி தேவி காமாட்சி என்ற திருநாமத்தில் காஞ்சிபுரத்தில் அவதரித்தார். கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் லக்ஷ்மி, அசி என்றால் கண்கள். அதாவது ஞானம், செல்வம், கருணை மூன்றையும் கண்களில் தாங்கிய தேவி காமாட்சி. ஒரு காலத்தில் சிவபெருமான் உலக நன்மைக்காக காமதேவனை எரித்த போது அந்த அக்னியின் தாக்கம் உலகை சூழ்ந்தது. உலகம் சமநிலைக்கு வர பார்வதி தேவி காஞ்சிபுரத்தில் கடும் தவம் மேற்கொண்டார். அந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் ஏகபரேஸ்வரராக அம்மனின் முன்னிலையில் தோன்றினார். அதன் பின் காமாட்சி அம்மன் தவக்கோலத்தை விட்டு அருள்கோலத்தில் மக்களை காக்க தொடங்கினார். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், காமாட்சி அம்மன் அமர்ந்த நிலையில் மிகவும் சாந்த முகத்துடன் அருள் பாலிக்கிறார். கையில் கரும்பு, வில், பஞ்சுபான அம்புகள், முகத்தில் தாய்மை நிறைந்த கருணை, இவை அனைத்தும் அம்மை உலகை அன்பால் ஆளும் தாயென உணர்த்துகின்றன. ஆதிசங்கரர் காலத்தில் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்டது. அதன் பிறகு அம்மையின் உக்கிரம் குறைந்து சாந்த சுரூபம் நிலை பெற்றதாக வரலாறு கூறுகிறது. காமாட்சி அம்மன் கோவில் இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இங்கு வழிபடுபவர்களுக்கு கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், மன அமைதி அனைத்தும் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. காஞ்சியில் பிறந்தோர் மோஷம் என்பது பழமொழி. அந்த மோஷத்திற்கான தாயாக, கருணையின் உருவமாக இன்று என்றும் காமாட்சி அம்மன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்.